exercise 1.2ல fifth sum evaluate first sum. Sorry, fifthல first sum 9 by 132 multiplied by minus 11 by 3. So multiplicationல இருந்ததுன்னா நம்ம denominator numerator cancel பண்ணலாம், numerator denominator cancel பண்ணலாம். சரியா? ஆனா இதுவே இங்க பிளஸ் இருந்ததுன்னா நம்ம இப்படி போடுற மாதிரி போட முடியாது. இங்க பாருங்க 1 3 is 3, இங்க என்ன வரும் 3 3s are 9. பாருங்க இது ரெண்டையும் என்னால கேன்சல் பண்ண முடியும். அதுவே இங்க பிளஸ் இருந்ததுன்னா கேன்சல் பண்ண கூடாது, தப்பாயிடும். சரியா? மல்டிபிளிகேஷன்ல மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். இங்க பாருங்க 111 is 11, அப்புறம் 132 divided by 11 என்ன வரும் பாருங்க 111 is 11, remainder 2 22, 2 11s are 22. அப்போ 111 is 11, இங்க என்ன வரும் 12 வரும். கிளியரா? இப்போ நமக்கு இன்னும் வேற என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க 1 3 is 3, அப்புறம் இங்க 4 3s are 12. ஸோ என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா that is equal to இங்க 1 by 4 multiplied by இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு -1, that is equal to என்னது -1 by 4 is your answer. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் -7 by 27 multiplied by 24 by -35. சோ இங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாம் என்ன மைனஸ் பை டிவைடட் பை மைனஸ் என்ன வரும் பிளஸ் தான் வரும். நெக்ஸ்ட் என்னென்னலாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இந்த 7யும் இந்த 7லையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது, தப்பாயிடும். இப்போ இங்க 1 7 is 7, இங்க என்ன வரும் 5 7s are 35. ஓகேவா? நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணலாமா 3 ஆல 8 3s are 24, இங்க என்ன வரும் 9 3s are 27. இப்போ என்னென்ன ரிமைனிங் இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு 1 by 9 மட்டும் இருக்கு, மல்டிப்ளைட் பை இங்க என்ன இருக்கு 8 by 5 இருக்கு. So that is equal to இப்போ எதுவுமே எதாலையும் கேன்சல் பண்ண முடியாது. 1 8 is 8, 9 5s are 45. The answer is 8 by 45. Clear?